வரை அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் படிக்க கேட்கிறேன். சொல்லுங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் படிக்கிற மாதிரி படிங்க. 25 முதல் வார்த்தை சொல்லுங்க. நான் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை lost will be restored. அது இயற்கையாகவே சாத்தியம் இல்லை. லாஸ்ட் ஆனா தேவன் சொல்றாரு I will restore. இழந்து போன உன்னுடைய இளமை, இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன காலங்கள், இழந்து போன பள்ளி பருவங்கள், லாஸ்ட் LOST. தேவன் சொல்லுகிறார் I will restore. ஆங்கிலத்தில் I will repay போட்டிருந்தது. I will repay. ரீபே என்ன தெரியுமா? வங்கியிலே நான் பணம் வாங்கியிருக்கிறேன், நான் வாங்கின பணத்தை திருப்பி தர வேண்டும். அதான் ரீபே. இன்னொரு மொழிபெயர்ப்புல I will give back. ஆண்டவர் சொல்லுகிறார் பட்சித்த வருஷங்களின் பலன். 2024 அதை போட்டிருக்குது. பெரிய சேனை 25 2வது வரி சொல்லுங்க. பெரிய எத்தனையோ காரியங்கள் வேகமா சொல்லி முடிக்க. நம்பர் 1, நம்முடைய தொழில் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய ஜப வாழ்க்கை பட்சிக்கப்பட்டது, நம்முடைய ஊழியங்கள் பட்சிக்கப்பட்டது, திருச்சபை விசுவாசிகள் பட்சிக்கப்பட்டார்கள். You understand? We lost our finance. We lost the dear ones. நெருக்கமானவர்கள் கடந்து போனார்கள். We lost the members of the church. நம்முடைய கனவுகள் பட்சிக்கப்பட்டது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் இதெல்லாம் உன்னை பட்சித்ததோ அதையெல்லாம் உனக்கு திருப்பி தருவேன். I will restore everything what you lost. Restore என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் restore. என்னுடைய தமிழாக்கம் இங்கிலீஷ் என்னவென்றால் bring into the same place where it was. அது எங்க இருந்ததோ அதை எடுத்து உன்னை கொண்டு வருவேன். எல்லா வேதத்தை கையில் எடுங்க. கடந்த 24ஆம் ஆண்டிலே முதல் வசனத்தினுடைய 4வது வரி, முதல் வசனத்தினுடைய 4வது வரி தத்தளிப்பு இருந்துச்சா? We don't know what to do. என்ன செய்வது, எப்படி செய்வது? கவனிங்கள். Yes, a life of dilemma, a life of confusion. தத்தளிப்பு. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா? We could not do anything. சொன்னீங்களா? ஒரு அடி முன்னால போறோம், 2 அடி பின்னால போயிருந்தோம். A life of confusion, a life of darkest time, a life of drifting. தடுமாறும் நேரங்கள். அடுத்து சொல்றாரு 2ஆம் வசனத்துல இருள், இருள், அடுத்து அந்தகாரம், அடுத்து மப்பு, அடுத்து மந்தாரம். 2ஆம் வசனம் கடைசி வார்த்தை ஒரு காலத்திலும் உண்டானது இல்லை. நாம் சந்தித்த பல தோல்விகள் இதுவரை சந்திக்காத தோல்விகள். சொல்லுங்க. ஒரு காலம் இப்படி நடந்ததே இல்லை. எதவே சொல்ல முடியும்? நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா ஊழியம் பண்றேன், எனக்கு போய் நடந்துச்சு. Things that we never expected. ஒரு காலம் நடக்காத காரியங்கள் நம்மளோட நடந்துச்சு. சோகமான, துன்பமான, இருளான, ஆரம்ப சொன்னேன், நம்முடைய ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய பொருளாதாரம் பட்சிக்கப்பட்டது, நம்முடைய நம்பிக்கை பட்சிக்கப்பட்டது, நம்முடைய ஜப வாழ்க்கையே கன்சியூம்ட். அதை போட்டிருக்குது. அடுத்து அக்கினி, 3ஆம் வசனம் அக்கினி. That means it consumed everything. நெருப்புல ஒரு பொருளை போட்டா அது என்ன பொருள்னே தெரியாது. புரியல? கரிக்கட்ட மாதிரி ஆயிடுது. எவ்ரிதிங் இஸ் கன்சியூம்ட். அடுத்து ஒரு ஆள் போட்டிருக்குது ஜுவாலிக்கிற அக்கினி. ஜுவாலை இஸ் பர்னிங். நல்ல கவனிங்க. ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். Still there are some things that happening that we never expected. ஒரு காலம் உண்டாகாத. அடுத்து 3ஆம் வசனத்துடைய 6வது வரி, 6வது வரி அதுல போட்டிருக்குது பாழான வனாந்தரம். We have gone through a life of desert. வனாந்தரம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கவனிங்கள், அங்கே வெளிச்சம் இல்லை, அங்கே
அங்கே ஒதுக்க இடம் இல்லை. நோ ஷேடோ, நோ பீப்புள். உங்களுக்கு தெரியும், தோஸ் ஒர்க்கிங் இன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், இந்த கட்டடத்தை விட 3 மடங்கு மணல் இருக்கும். அதான் வனாந்திரம். அங்கே கொடிகள் இல்லை, செடிகள் இல்லை, நீரூற்றுக்கள் இல்லை. அங்கே அதாவது அதை ஒதுங்குவதற்கு இடம் ஷேடோ, இளைப்பாறுதல் இல்லை. வனாந்திரம், எங்கு மணல் பரப்பு. அது சொல்லப்பட்டது பாழான வனாந்திரம். சொல்லுங்க எல்லாரும், பாழான வனாந்திரம். எவ்வளவு முயற்சி பண்ணோம், பட் we cannot escape. கடைசி சொற்றுடன் தப்பி போக முடியாத வாழ்க்கை. ஹலோ, அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பட் we cannot escape. அது உங்களுக்கு உண்மை, எனக்கும் உண்மை. அடுத்து 6ஆம் வசனத்துடைய 4வது வரி, யுத்தம். காணப்படுகிற, காணக்கூடாத, சொல்லப்படுகிற, சொல்ல முடியாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ள முடியாத யுத்தங்கள். உங்களுக்கு சொல்லக்கூடிய யுத்தங்கள், சொல்ல முடியாத யுத்தங்கள், காணக்கூடிய யுத்தங்கள், காணக்கூடாத யுத்தங்கள். இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு வார்த்தை, என்ன சொன்னாரு, போய் நினைக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை இருக்குது. சில, அதாவது there are some things we cannot see. சில காரியங்களை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, some things we can see, something we cannot see. ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு வாழ்க்கை வருது, ஒரு வேலை வருது, ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது, ஆனா ஒரு கை வருது, தப்பி போவதில்லை. இதெல்லாம் கடந்த காலம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க, நாம் கேள்வி கேட்கப்பட்ட நேரம் 17ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, உன் தேவன் எங்கே. எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்துச்சு, நாமளே கேட்டுக்கிறோம், என் தேவன் எங்கே. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அவர் சொன்னாரு, அடிக்கடி ஆண்டவர் கேள்வி கேட்கிறேன். ஐ ஆஸ்க் மெனி டைம்ஸ். நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டுருக்குது, 13 மாசம் படுக்கையில் இருந்தேன். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், எங்கே. எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாங்க, எங்க பாஸ் ஜெபம் பண்றீங்களே. நான் மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் இருந்தேன். 13 நாள் இருந்தேன். என் பக்கத்துல ஒரு ஆள் படுத்திருந்தார். அவர் ஒரு இசையமைப்பாளர், திரைப்படத்துல ஒரு கிறிஸ்தவ இசையமைப்பாளர். அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அவர் பாஸ்டர் சொல்ல தெரியல. ஃபாதர், நான் இங்க இருக்கிறது நியாயம் இருக்குது. ஐ எம் ஆல்கஹாலிக், ஐ எம் செயின் ஸ்மோக்கர், ஐ ஹவ் ஆல் பேட் ஹேபிட்ஸ். நான் இங்க இருக்கிறது நியாயம் இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்றீங்க, நீங்களும் என் கூட படுத்திருக்கீங்களே, இது எங்க நியாயம் கேட்டார். நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். I have completed more than 18 years after my bypass. ஒவ்வொரு ஆண்டுகளும், ஒவ்வொரு மாதங்களும் பல லட்சங்கள் பிரயாணம் பண்ணுகிறேன். சென்னைக்கு போன பிறகு I travel to ஸ்ரீலங்கா. தொடர்ந்து பிரயாணம் பண்றேன். பல லட்சங்கள் பிரயாணம் பண்ணுகிறேன். சொல்லுங்க, எங்கே என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேவன் தருகிறார். Once again சொல்லுங்க, தத்தளிப்பு, இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம், அக்கினி சுவாலை, 6ஆம் யுத்தங்கள். அடுத்து 11ஆம் வசனத்துல எங்கே அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, எங்கே. ஆனா தேவன் சொல்லுகிறார். அது அடுத்த வார்த்தை 11ஆம் வசனத்துல, சகிக்க முடியாத பாடுகள். எத்தனை பேருக்கு புரியுது? சகிக்க முடியாத பாடுகள். சகிச்சவங்க மட்டும் கரங்களை வைத்துங்க. இந்த காரியத்தை சகிக்கவே முடியல. In other words, I cannot understand, I cannot digest. எனக்கு போய் இந்த காரியமா கவனிங்க. காண்கிற ஒன்றை வைத்து தேவன் நடை போடக்கூடாது. சொல்ல தமிழ் புரியுது? Don't estimate God, things what you have seen. காண்கிற ஒன்றை வைத்து எடை போடாதீங்க. காணக்கூடாத தேவனை மத்திய எடை போடுங்க. சொல்லுங்க, யுத்தங்கள் எல்லாம் வந்தது. ஆனா தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, எதெல்லாம் உங்களை பட்சித்ததோ, யுத்தம் பட்சித்தது, இருள் பட்சித்தது, மம்பு பட்சித்தது, மந்தாரம் பட்சித்தது, வனாந்திரம் பட்சித்தது, மனிதர்கள் நம்மை பட்சித்தார்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி, பட்சித்த அத்தனையும் தேவன் இந்த ஆண்டிலே எனக்கு திரும்ப தரப்போகிறார். கரங்களை தட்டி, what I lost. நம்புறீங்களா? நீங்கள் நம்பாத ஒன்றை தேவன் செய்ய முடியாது. what you expect he will give. அதாவது என்னுடைய ஆசீர்வாதம்
என்னுடைய எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணித்தான். 2 வாரம் முடிக்கிறேன். இப்ப சொல்லுங்க எல்லாரும். 26 சொல்லுங்க. சம்பூரணம். அப்படி ஆப்போசிட்டா வரும். வனாந்தரம், இங்கே சம்பூரணம். அங்கே வறட்சி, இங்கே சாப்பாடு. அங்கே ஒன்றுமில்லை, இங்கே திருப்தி. கரங்களை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இந்த சூழ்நிலையில சாப்பிட முடியுமா? வனாந்திரத்துல, யுத்தத்துல, அக்கினி ஜுவாலையில, அடுத்தவங்க சொல்லுகிற இங்கே நம்மளை சுற்றி எல்லாம் கேட்கிறாங்க இல்லையா, என்ன ஜெபம் பண்ற, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு. என்னை பார்த்து கேட்டேன். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் 1 நாளைக்கு முன்னால. போகும்போது அந்த பாஸ்டர் ஆறு நடத்திட்டு இருக்கிற, திடீர்னு அவருக்கு ஒரு வயிற்று உருண்டு பெறல்ற. அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. நான் தான் ஆராதனை முடிச்சேன். அதனுடைய மாணவர் அவர். அப்ப சபையில மூப்பர் ஒருத்தர் இருந்தார். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நான் மலையாளத்துல எனக்கு ஒரு சந்தேகம். நான் நினைச்சேன் பைபிள கேட்க போறாரு போறேன்னு. எங்க பாஸ்டருக்கு மறைவான பாவம் உண்டோ? என்னங்க அடப்பாவி, வியாதி வந்தா மறைவான பாவமா? உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் காண்கிற ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறது, தேவன் காணாத ஒன்றை வைத்து மதிப்பிடுகிறார். The world evaluates things what seen. ஆடிக்காரல வந்தா நீங்க பணக்காரர், அன்னைக்கு தெரியாது. அது இஎம்ஐ தெரியாது. புரியவே இல்லை. ஆப்பிள் ஐபோன் வைத்திருந்தால் நீங்கள் பணக்காரர், அதுவும் இஎம்ஐ. புரியவே இல்லை. பெரிய சோஃபா இருந்தா பணக்காரர். உலகம் it sees outward but God sees inward. சொல்றாரு. சொல்லுங்க. நாடு சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. புரியுதா சொல்ல? புரிய இப்படிப்பட்ட சாப்பிட முடியாது. உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல. இதான் வாழ்க்கை. ஆனா தேவன் சொல்லுகிறார், சாப்பிடுவாய். சொல்லுங்க. திருப்தியாய் இருப்பாய். சொல்ற அதிசயத்தை காண்பாய். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அதிசயத்தை காண்பாய். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாளும் எங்கெல்லாம் தலை குனிந்து இருந்தாயோ அதே இடத்துல உடைய தலை நிமிர பண்ணுவேன். குனிந்து பார்க்கப்பட்ட உலகத்துல அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் மாற்றுவேன். அதுல இன்னொன்னு சொல்றாரு. People will know what they despise. யாரெல்லாம் உன்னை பற்றி பேசினாங்களோ அவங்க எல்லாம் உன்னை அறிந்து கொள்ளுவார்கள். கடைசி சொல்ல முடியுமா? 27 கடைசி வார்த்தை. அறிந்து கொள்ளுவீர்கள். தமிழ்ல அறிந்து கொள்ளுவீர்கள், ஆங்கிலத்துல அறிந்து கொள்ளுவார்கள். சொல்லட்டுமா? உங்க நியாயத்தை நீங்க ஊரெல்லாம் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. தமிழ் புரிந்து நினைக்கிறேன். உங்க நியாயத்தையும் உங்கள் பக்தியை நீங்க சொன்னீங்கன்னா people will not accept. ஏன்னா உங்க நியாயத்தை சொல்லும் போது அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் அவன். Don't waste your time. உங்க நியாயம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நியாயம் செய்கிற கருத்தை சொல்லுங்க. அறிந்து கொள்ளுவார்கள். சத்தமா சொல்ல. அறிந்து கொள்ளுவார்கள். பாட்டு பண்ணாரு. என் கேள்விகளுக்கெல்லாம் அவர் தான் பதில். His answer for all my problems. His answer all my question. ஒரே ஒரு வார்த்தை இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. பின்பு. 25 சொல்ல கரங்க. 8 சொல்லுங்க. பின்பு. சத்தமா. முன்பு என்னது? முன்பு அக்கினி, ஜுவாலை, யுத்தம், வனாந்திரம். அதுக்கு நிறைய பாட்டு. தத்தளிப்பு, வறட்சி, வேதனை, கண்ணீர். சொல்லுங்க. இதற்கு பின்பு புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வாய்ப்பு, புதிய அதிசயங்கள். 30 கடைசி வார்த்தை. சொல்லுங்க. புதிய அதிசயங்கள். 29 சொல்லுங்க. 29 சொல்லுங்க. ஆவியான ஊற்றுவார். அதிசயங்களை பார்ப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி எழுந்திருந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த ஆண்டிலே எல்லாம் சொல்லுங்க. 29 4வது வரி. எல்லாம் வேதத்தை எடுத்தீங்களா? நான் சொன்ன வார்த்தை காத்தோடு போயிடும். சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே என்னை சீயோன் பர்வதத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நம்புறீங்களா? சொல்லுங்க. தேவன் சொன்னபடியே என்னை சீயோன் பர்வதத்தில். அது அர்த்தம் தெரியுமா? உயரமானது, உன்னதமானது, நித்தியமானது, முடிவே இல்லாதது. சொல்லுங்க. உயரமானது, உன்னதமானது, நித்தியமானது, முடிவே இல்லாதது, தலைமுறை தலைமுறை மட்டும் அது இருக்கும். இந்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 27 இருக்குது.
தலைமுறை தலைமுறையாக. When God lifts you, when God bless you, it will be forever and ever. சொல்லுங்க, நிரந்தரமா இருக்கும். இல்ல சொல்லுங்க, சீயோன் பர்வத்திலே நான் இருப்பேன். என் பிள்ளைகள் இருப்பாங்க, குனிஞ்சி பார்த்தவங்க என் அண்ணாந்து பார்ப்பாங்க. பட்சித்த வருஷங்களில் பலனை தேவன் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார்.